ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே நம்ம மைண்டில் கோச்சிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தோம். அண்ட் கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எக்ஸாக்டான கோச்சிங் சென்டர் செலக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த கோச்சிங் சென்டரில் எக்ஸாக்டாக நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதும் கஷ்டம். ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி எக்கச்சக்கமான கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது அண்ட் அதில் ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. இந்த கோச்சிங் சென்டர்ஸ்லையும் இந்த கோர்சஸ்லையும் நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சிச்சுவேஷன் என்னங்கிறது உங்களுக்கு புரியணும். அண்ட் உங்களுக்கு எந்த கோச்சிங் கம்பல்சரியாக தேவைப்படுதோ அதை நீங்கள் எடுத்தால் போதும். சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு ஆப்ஷனல் மட்டும் யாராச்சும் சொல்லிக் கொடுத்தா போதும், மிச்சம்லாம் நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கலாம். சிலருக்கு இல்லைப்பா எனக்கு ஃபுல் பேக்கேஜாக இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ உண்மையிலே இப்படின்னா என்ன அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமாக இந்த ஒன் ஸ்லைட்லேயே நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போவீங்க. இப்போ நிறைய பேருக்கு கால்ஸ் வந்துட்டு இருக்கும், குவாரண்டைனில் இருக்கீங்க, எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, கிளாஸஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதில் ப்ரிலிம்ஸ் பேட்ச் மட்டும் போட்டுக்கோங்க, மெயின்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் பிசிஎம் பேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிஎம்னா என்னங்கிறது எனக்குமே ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். ஸோ பிசிஎம் பேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இன்டகிரேட்டட் ப்ரிப்பரேஷன் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனல் பேட்சஸ்ன்னு இருக்குது, டெஸ்ட் சீரிஸ்ன்னு இருக்குது. இந்த டெஸ்ட் சீரிஸுக்குள்ளேயே ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ், மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ், இன்டகிரேட்டட் டெஸ்ட் சீரிஸ்லாம் இருக்குது. சரி, இப்போ இவ்வளோ இருக்குது, இது மொத்தமும் சேர்ந்து இருக்கானா? அதுவும் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு இடத்துல என்னென்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. யூபிஎஸ்சிக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது. ஓகே, அந்த சிலபஸை நோக்கினா ஒரு பயணத்தை தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் கோச்சிங் சென்டரில் சும்மா சிலபஸை முடிக்கிற வேலைகளை மட்டும் செய்ய மாட்டாங்க. ஸோ அல்டிமேட்லி நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுமோ அதுக்கு கோச் பண்ணுவாங்க. அதுதான் கோச்சிங் சென்டர். அண்ட் இங்கே உங்களுக்கு இதை படிங்க, இப்படி படிங்க அப்படின்னு ஸ்பூன் ஃபிட் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன புக்கு படித்தா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அண்ட் எப்படி நீங்கள் அதை படிக்கலாம், இந்த மாதிரியான வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுப்பாங்க. சரி, நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல எல்லாம் பண்ணிடுறேன்னா அது உங்களோட இஷ்டம். ஆனால் நீங்கள் கோச்சிங் சென்டர்ஸ் போவீங்க அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி அந்தந்த சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய மேபி நல்ல ஹை எக்ஸ்பர்ட் பீப்புள்ஸ் வரும்போது உங்களுக்கு எக்ஸாக்டான டவுட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களால பிச்சின் பண்ண முடியும். அண்ட் அவங்க பல வருஷங்கள் அதே ஃபீல்டில் இருக்கும் போது அவங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் கைடன்ஸ், நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணணும், இல்லை ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க தெரியும். இவ்வளோதான் வித்தியாசங்களே தவிர மற்றபடி புக்லெஸ் தெரிஞ்சு சிலபஸ் தெரிஞ்சால் எல்லாமே சேம் தான். சரி, போகணும்னு சொல்கிறீங்களா, போக வேணாம்னு சொல்கிறீங்களா, தட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஆனால் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, யூஸ்வலி நீங்கள் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் பேட்ச் பார்க்கறதுக்கும் ப்ரிலிம்ஸ் ஒன்லி அப்படின்னு பார்க்கறதுக்கும் ப்ரிலிம்ஸ் ஒன்லி ரேட்டு கம்மியாக இருக்குது, சரி ரேட்டு கம்மியாக இருக்குது நான் போய்க்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. பட் தட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டெசிஷன் யூ ஹவ் மேட். ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் தான் அடி வாங்குது, எனக்கு ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ஏதாவது கைடன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னா மேபி நீங்கள் இந்த மாதிரியான டெசிஷன்ஸ்லாம் எடுக்கலாம். பட் உண்மையில் அப்படிலாம் இருக்காது. நீங்கள் 1 year நான் கேப் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு காசெல்லாம் பார்த்துக்காதீங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் வச்சு போயிருங்க. ஏன்னா யூபிஎஸ்சினா என்னன்னே தெரியாது, நான் கோச்சிங் போகணும் ப்ளஸ் எனக்கு காசும் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான பல மைண்ட் செட் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை அண்ட் எனக்கு ஃபுல் கோச்சிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் பேட்சை நீங்கள் எடுக்கலாம். ஓகே, சரி ப்ரிலிம்ஸ் ஒன்லி பேட்ச் எனக்கு காசு கம்மியாக இருக்குது, ப்ரிலிம்ஸ் ஒன்லி மட்டும் படிச்சுட்டு நான் மெயின்ஸுக்கும் ரெடியாக வேணாம்னா நீங்கள் ஆக முடியாது. மேபி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ப்ரிலிம்ஸ் ஒன்லி அப்படிங்கும் போது மோஸ்ட்லி பேசிக்ஸ் எல்லாத்தையும் டீல் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமாக ப்ரிலிம்ஸில் எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், எப்படி பெட்டர் ஆன்சர் பண்ணலாம்ங்கிற நியூ ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சரி, அப்போ மெயின்ஸ் ஒன்லி பேட்ச்னு ஒன்று இருக்கா அப்படின்னா எஸ் இருக்குது. மெயின்ஸ் ஒன்லி பேட்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, மெயின்ஸோடைய சிலபஸ் இருக்குது தெரியுமா, அதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக கற்றுக் கொடுப்பாங்க. அண்ட் அதில் ஆன்சர் ரைட்டிங் அண்ட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சரிக்கா, இதெல்லாம் இருக்குது. ஆப்ஷனுங்கிறத இப்போ தனி பேட்சானா எஸ், எல்லா இன்ஸ்டியூட்லையுமே ஆப்ஷனுங்கிறது தனி பேட்சாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் பேட்சில் எக்கச்சக்கமான ஆட்கள் சேர்க்கலாம். பட் ஆப்ஷனல் அப்படின்னு வரும்போது எல்லாருமே பிரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லையும் இந்த பிசிஎம் ப்ளஸ் ஆப்ஷனல்ஸ் அப்படின்னு தான் பேட்சே கொடுப்பாங்க. அண்ட் ஆப்ஷனல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஆப்ஷனல் செலெக்ஷன்லேயே நிறைய டவுட்ஸ் இருக்கும். அண்ட் ஆப்ஷனல்ஸ்க்குன்னு சில இன்ஸ்டியூட்ஸ் பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிலர் என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிசிஎம் ஒரு இன்ஸ்டியூட்லையும் ஆப்ஷனல்ஸ் வேறு இன்ஸ்டியூட்லையும் போவாங்க. ஸோ இட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ நீங்கள் எல்லாமே ஒரே இன்ஸ்டியூட்டில் தான் பண்ணணும்னு இல்லை, அதே மாதிரி கம்பல்சரியாக நான் வேறு இன்ஸ்டியூட்டில் தான் பண்ணணும் அப்படின்னும் இல்லை. வேணும்னா நீங்கள் இதே இன்ஸ்டியூட்லேயும் பண்ணலாம், வேறு இன்ஸ்டியூட்லேயும் பண்ணலாம். சரிக்கா, அடுத்து டெஸ்ட் சீரிஸ் என்ன அப்படின்னா, டெஸ்ட் சீரிஸ்லாம் எங்களை மாதிரி ஆட்களுக்கு, அதாவது ஒரு 1 or 2 years படித்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இந்த வருஷம் நானே படிச்சுக்குவேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் எனக்கு ஐடியாஸ்லாம் இருக்குது. பட் நான் டெஸ்ட்டை எழுதி பார்த்து என்ன நானே செக் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது நான் டெஸ்ட் சீரிஸ் எடுக்கலாம். சரி, டெஸ்ட் சீரிஸில் நான் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எடுக்கிறேன்னா, மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எடுக்கிறேனாங்கிறது என்னோட இஷ்டம். ஸோ இப்போ எனக்கு ஆல்ரெடி ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கும் போது நான் இப்போ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எடுத்துகிட்டு
அப்புறமா மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ், அதாவது ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ்க்கு முன்னாடி அந்த 3 months கேப்பில் வைப்பாங்க. நான் அப்போ அந்த டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நான் இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம், இப்போலேருந்தே பிசிஎம் டெஸ்ட் சீரிஸு மட்டும் நான் ஜாயின் பண்ணனாலும் எனக்கு ஐடியா இருக்கும். ஆனால் நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க படிக்கவே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, எடுத்த எடுப்பில் டெஸ்ட் சீரிஸை மட்டும் நான் போட்டுக்கிறேன் அண்ட் நான் நல்லா படிச்சுக்குவேன் அப்படின்னு நினைப்பாங்க. அது உண்மை கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு இன்னும் இந்த சிஸ்டமே புரியல அப்படிங்கும் போது செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். சரிக்கா, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, எனக்கு புரியல, அல்டிமேட்லி நான் கோச்சிங் போகணும் அப்படின்னா எதெல்லாம் ப்ரிஃபர்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு 1 year கேப் எடுக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு ஒரு கோச்சிங் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அமௌண்ட் வந்துட்டு ஆக்சுவலி உங்கள் வீட்டில் கொடுக்கறதுக்கெலாம் தயாராக தான் இருக்காங்க. பட் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்கு மனசு வலிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. நம்ம செலவு வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பிகாஸ் 1 year நீங்கள் கரெக்டாக படித்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை ஈஸியாக ரீபே பண்ணிட்டு போயிடலாம். இட் இஸ் நாட் லைக் நீங்கள் ரீபே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. பட் நீங்கள் வந்துட்டு நானாக படிச்சுப்பேன்னு நினச்சி நம்பி படிக்க ஆரம்பிச்சு நடுவில் எங்கேயோ ஒரு ஃப்ளா நடந்து அது சின்ன தப்புனால அகெயின் 1 year வேஸ்ட் ஆகும் போது நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடிய மணிங்கிறது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டெசிஷன்ஸ் எடுக்கும் போது ரொம்ப வைஸாக டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னும் சில இன்ஸ்டியூட்டில் இருக்குது, நீங்கள் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அகெயின் இன்ஸ்டியூட் சூஸிங்கை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, இந்த இன்ஸ்டியூட் போவா அந்த இன்ஸ்டியூட் போவான்னு. பர்சனலி நான் எந்த இன்ஸ்டியூட்டும் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறதே கிடையாது. நான் 2-3 இன்ஸ்டியூட்ஸில் படிச்சிருக்கேன் அண்ட் எனக்கு ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லும் ஐ ஹேட் வெரி குட் டைம்ஸ், ஐ காட் வெரி குட் மென்டர்ஷிப். அதே நேரத்தில் சில விஷயங்கள் டிட் நாட் கோ வெல். இதுதான் எல்லாருக்கும் நடக்கும். 100% பாசிட்டிவ் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதும் எதுவும் இருக்காது, 100% நெகட்டிவ் அப்படின்னு டெஃபினெட்லி இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ உங்களுக்கு உங்கள் இன்ஸ்டியூட் எது, எந்த கோர்ஸ் பெஸ்ட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்வேஸ் யூஸ் கூகுள். நிறைய விஷயங்களை கவனிங்க, நிறைய பாருங்க, குவாலாவில் அந்த இன்ஸ்டியூட்டை பற்றி தேடி பாருங்க, அந்த இன்ஸ்டியூட்டை வெப்சைட் பாருங்கள், ப்ராஸ்பெக்டஸ் பாருங்கள். பட் டோன்ட் ட்ரைவ் அவே வித் த ரிசல்ட் தே ஆர் ஷோயிங். ஸோ இவ்வளோ பேர் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கிட்டு ஓகே அந்த இன்ஸ்டியூட் போனால் 300 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்போ நானும் போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் அந்த இன்ஸ்டியூட்டில் 10,000 பேர் படிச்சிருக்கலாம், 10,000 பேரில் 300 பேர் கிளியர் பண்ணியிருக்கலாம். வாட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த ரிமைனிங் 9,700 பீப்புள் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வெறுமன ரிசல்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணாதீங்க. அவங்க நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் கொடுப்பாங்க, மாக் கிளாஸஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போக முடியும். ஓகேக்கா, இப்போ ஃபைனலி நான் எதை தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் படிக்கிறதுலாம் படிச்சுக்குவேன், எனக்கு ஆப்ஷனுக்கு மட்டும் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஆப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்துட்டு ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸு ஆப்ஷனல் எல்லாமே தேவைப்படுதுன்னா மொத்தமாக பேக்கேஜாக போட்டுருங்க. அண்ட் ப்ரிலிம்ஸ் மட்டும் நான் பேக்கேஜாக போட்டுக்கேன், இல்லை மெயின்ஸ் மட்டும் போட்டுக்கேன் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. பட் அகெயின் நான் சொல்கிறதா தான், நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு படிக்கணும் அப்படிங்கும் போது ஹோல் பேக்கேஜாகவே போடுறது தான் போட்டுருங்க, அது வந்து ரொம்ப நல்லது. சரி, இதில் நான் எப்படி பிச் பண்ணி சூஸ் பண்ணேன் அப்படிங்கும் போது என்ன கேட்டால், நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் தயவு செஞ்சு டெஸ்ட் சீரிஸில் போகாதீங்க இனிஷியலாகவே. பிகாஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நீங்கள் வந்துட்டு அடி வாங்குவீங்க. ஈவன் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் போடலாம், அதுவும் வந்துட்டு நவம்பருக்கு மேலே ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்டியூட்லையும் நவம்பரில் இருந்து இல்லை அக்டோபரில் இருந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அந்த டெஸ்ட் சீரிஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஏதோ என்சிஆர்டி அது இதுன்னு தொட்டு படிச்சிருப்பீங்க, நீங்கள் கிளியராக அது பண்ண முடியும். ஆனால் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச்சு கண்டிப்பாக போடாதீங்க. அதுவும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 2020 மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் எழுதுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் இப்போ லான்ச் பண்ணாங்க 2020 அந்த ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே லான்ச் ஆகி இந்த 2020 மெயின்ஸ்க்கு முன்னாடியே அது முடிஞ்சுக்கும் 3 மாதத்தில். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு போய்ட்டு 10,000 ரூபாயை கட்டிக்குவாங்க, எதுக்கு ஒரு ஆர்வத்தில். ஓகே, இப்போ இந்த அமௌண்ட் உங்களுக்கு டோட்டல் வேஸ்ட் தான். ஏன்னா மெயின்ஸோட சிலபஸே அவ்வளோ, நீங்கள் சிலபஸை கூட அந்நேரத்துக்கு படித்து முடிச்சிருக்க மாட்டீங்க. சிலபஸோட கண்டென்ட்டை சொல்லலைங்க, 4 பக்கம் சிலபஸ் இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு அந்நேரத்துக்கு மனப்பாடம் இருக்காது, தேவையில்லாமல் உங்கள் காசு தான் வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, எந்த பேட்சை எதுக்காக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எது தேவைங்கிறத புரிஞ்சாதான் உங்களால் இதிலெல்லாம் கரெக்டான ஒரு பாத்தை சூஸ் பண்ண முடியும். அண்ட் எப்படி நீங்கள் சூஸே பண்ணக்கூடாது அப்படிங்கும் போது உங்கள் ஃப்ரெண்டு போகலாம் அதனால் நான் போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணாதீங்க. அண்ட் நான் வந்து 4-5 இன்ஸ்டியூட்டில் படித்தா தான் கெத்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சிலர்லாம் அதை பண்ணுவாங்க, ப்ரிலிம்ஸ் ஒரு இடத்துல, மெயின்ஸ் ஒரு இடத்துல, ஆப்ஷனல் ஒரு இடத்துல, டெஸ்ட் சீரிஸ் வேறு இடத்துல, 4 இடத்துக்கும் நீங்கள் அலைஞ்சு டயர்டாகிடுவீங்க. அவ்வளோலாம் நீங்கள் வந்து போக தேவையில்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேணால் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸு டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் ஒரு இடத்துலையும், ஆப்ஷனல் மட்டும் வேறு இடத்துலையும் போட்டுக்கலாம், ப்ரொவைடட் அந்த ஆப்ஷன் அங்கே எக்ஸ்ட்ராடினரி, பிசிஎம் இங்கே எக்ஸ்ட்ராடினரின்னு உங்களுக்கு தெரிஞ்சா.
இல்லை எனக்கு அதுவும் தெரியல அப்படிங்கும்போது ஒரே இன்ஸ்டியூட்டோட ஸ்டிக் ஆகிடுங்க. பிகாஸ் நீங்கள் அலையிறதுலேருந்து உங்கள் டைமிங்லேருந்து எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்களில் அடி வாங்கும். ஸோ இந்த மாதிரியான டெசிஷன்ஸை ரொம்ப வயசாகிடுங்க. பிகாஸ் இதெல்லாம் நிறைய ஆஸ்பிரன்ஸ் பண்ணக்கூடிய தவறுகள். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறது தான், உங்களுடைய ஜேர்னி அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணதுனால மட்டுமே நீங்கள் கிளியர் பண்ணுவீங்கன்னு எந்த விதமான கேரண்டியோ வாரண்டியோ கிடையாது. இன்ஸ்டியூட்ஸ் ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. அண்ட் இந்த ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ உங்களை வளர்த்துக்குறீங்க, உங்களை பெட்டர் பர்சனாக்குறீங்க, நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் யூபிஎஸ்சி உங்களுக்கு கிடைக்கும். யூபிஎஸ்சி வந்துட்டு இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தான் அவனுக்கு வந்து பாஸ் போட்டு விடு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக போட்டு விடாது. ஸோ ஹேவ் தட் இன் மைண்ட் and start preparing. I hope this video helped you at least a little. Whatsoever, please do say me in the comments below. And if you people want to message me personally, you can always message me in my Insta ID. Thanks a lot for all your support. Thank you.